ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு நைட் ரொட்டீன் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கை நைட்டே நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ நைட்டுமே நம்ம வந்து தூங்குறதுக்கு நிம்மதியாக இருக்கும். நான் வந்து நைட்டு இந்த மாதிரி வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்றனால மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் அது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஸோ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை தான் வந்து உங்களோட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நைட் ரொட்டீன் ஒரு சிம்பிளான 14 டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 14 டிப்ஸுமே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு அத்தான் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே சாப்பிட்டுருவேன். எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அவருக்கு தோசை ஊற்றி கொடுப்பேன். அவர் பொறுமையாக சாப்பிட்டுட்ருப்பார் ஃபோன் பார்த்துட்டு. அந்த கேப்பில் நான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். டிப்ஸ் நம்பர் 1, தோசைக்கல் வந்து அடை தோசை விட்டேன் அப்படின்னா ரொம்ப கண்ணங்கரைன்னு ஆகிடும். அதனால் தோசைக்கல் ஹீட்டாக இருக்கும் போதே தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு சபினா வந்து தூவி விட்டுருவேன். அது ஊறுற கேப்பில் கிச்சன் மேலெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி டெய்லிக்கும் க்ளீன் பண்ண மாட்டேன். 2 days ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். அதுலேயுமே டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணோன்னா வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டீப் க்ளீன் வந்து பண்ணுவேன். டெய்லிக்கும் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோ அழுக்கெலாம் இருக்காது. நார்மல் ஸ்பாஞ்சில் வச்சே வந்து தேய்ச்சி விட்டுருவேன். இந்த மாதிரி நான் ஸ்வீட் செஞ்சேன்னா மட்டும் கொஞ்சம் அதிகமாக தண்ணிலாம் விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கழுவேன். இல்லைனா நார்மலாக ஒரு துணியில் தண்ணி வச்சுட்டே தொடச்சி விட்டுருவேன். டெய்லிக்கும் இப்படி கழுவினாலும் இது சில்வர் அப்படின்றனால துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மேலே பிடிக்காது, கீழே பர்னர் கீழே பிடிச்சிரும். ஸோ அதனாலேயே வந்து 2 days ஒன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணணும். அதுவும் ரொம்ப அழுக்காக இருந்தால் இல்லை ஸ்வீட் செஞ்சுருந்தோம் அப்படின்னா மட்டும். ஃப்ரைடே அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டு விடுவேன். அதே மாதிரி வெனஸ்டேவும் வந்து ஒரு குட்டி கோலம் வந்து அரிசி மாவில் போட்டு விடுவேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஃப்ரைடேலாம் இல்லை, நான் ஷூட் பண்ணது மண்டே அப்படின்றனால எந்த கோலமும் போடல. நார்மலாக க்ளீனிங் ஒர்க் மட்டும் முடிச்சிட்டேன். எப்பயுமே அடுப்படிக்கிட்ட வந்து ஒரு நிரப்பான சொம்பில் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு பானையில் சின்னதாக தண்ணி வச்சு அது மேலே வந்து ஒரு ஃப்ளவர் பாஸ்க் மாதிரி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால. மதியம் வந்து கொஞ்சம் சாப்பாடு மிஞ்சிருச்சு, தண்ணி ஊற்றி அப்படியே அந்த பானையிலே சாதம் செஞ்ச பானையிலே வந்து மூடி வச்சுட்டேன். நாளைக்கு இதை கரைச்சி குடிச்சிட்டு அப்புறமா அரிசி வந்து களைஞ்சி இதிலே போட்டுருவேன். டிப் நம்பர் 2, நம்ம அடிக்கடி கிளாஸு டீ காஃபி இதெல்லாமே குடிச்சிட்டு பாத்திரம் எல்லாமே நல்லா ட்ரை ஆனோன்னா அந்த பேஸ்கெட்லேயே போட்டு வைக்காமல் இது நம்ம எடுத்து வைக்கும்போது டக்குன்னு அப்படி அப்படியே வச்சிடும். அதை நீட்டாக வந்து நைட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். டிப் நம்பர் 3, மெயினாக இந்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சிட்டாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. அதில் இன்க்ளூடிங் வீட்டில் ஒர்க் பண்ணுற உமன்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை ஃபைனலாக தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா ஹஸ்பண்ட் சாப்பிட்டு முடிச்சோன்னே குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே நீங்கள் பாத்திரத்தை வாஷ் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா குழந்தைங்க அப்போ தான் தண்ணி எடுத்து குடிச்சிருப்பாங்க. நம்ம உடனே அந்த கிளாஸ் எடுத்து போடுவோம், இல்லை அவங்களே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி மிஸ்ஸியாக இருக்கும். டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பாத்திரம் தானே அப்படின்னும் போது கட்டுப்பாக இருக்கும். என்னடா இது இப்போ தானே கழுவணும், அதுக்குள்ளேயும் கொண்டு வந்து சேர்க்குறாங்களேன்ற மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணாலும் சரி ஃபைனலாக வந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலையை வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 4, பாத்திரம் எல்லாமே கழுவிடுவோம். ஆனால் சில பேர் இந்த சிங்கை கழுவுறதுக்கு ரொம்ப சோம்பேறிடும். இன்னும் 2 days கழிச்சு கழுவிக்கலாம், இல்லை நாளை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணாதீங்க. கையோடு அந்த வேலையை முடிச்சிடுங்க. நான் எப்பயுமே பாத்திரங்கள் எல்லாமே கழுவி முடிச்சோன்னே சிங்க்குமே வந்து கம்பினார் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். சம்டைம்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே கழுவும் போது இன்னுமே அழுக்கு வந்து அதிகமாகிடும். டிப் நம்பர் 4, சிங்க் ஏரியா பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் அடிக்கிற பக்கெட் வந்து மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கவர் போட்டு வச்சுருப்பேன். டெய்லிக்கும் வர வேஸ்டேஜ் எல்லாமே என்ன பண்ணுவேன்னா அந்த கவரில் எடுத்து அப்படியே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு கவர் வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே குப்பை வரும்போது இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், நம்ம எடுக்கவும் மறந்துடும். ஒர்க் அதிகமாக இருக்கும் போது அப்படியே குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மேலே போடும்போது. ஸோ அன்னன்னைக்கு வர குப்பையை ஒரு வேஸ்டேஜ் கவரில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கவர் வந்து மாற்றி வச்சுடுவேன். இந்த கவருமே வந்து நான் கடையில் காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டேன். நம்ம வெஜிடபிள்ஸு இல்லை ஸ்வீட்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வரோம் அப்படின்னும் போது கவர் வந்து வரும். அந்த கவரை தான் வந்து இந்த பக்கெட்டில் வந்து மாட்டி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லிக்கும் வர வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன்ல, ஸோ அதை வந்து எங்கள் வீட்டுக்கார் போகிறப்ப அப்படியே கொண்டுட்டு போய் போட்டுட்டு வந்துடுவார். ஸோ அன்னன்னைக்கு வர வேஸ்டேஜை உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி குப்பை வண்டிக்காரங்க வராங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம் மாட்டோம். டிப் நம்பர் 5, குழந்தைங்களுக்கு பால் காய்க்கிறது அதே மாதிரி சுடு தண்ணி போடுறது அதெல்லாமே வந்து நைட்டே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து லைட்டாக சூடு பண்ணி கொடுத்தாலே போதும். பால் வந்து சாயங்காலம் தான் வாங்கி சூடு பண்ணோம் அப்படின்றனால அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு மட்டும் சுடு தண்ணி போட்டிருக்கேன். இப்போ 1 மாதமாக நான் வந்து சுடு தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். இப்போ போடுற சுடு தண்ணி வந்து எனக்கு ஒரு 3 மணி வரைக்கும் வரும். 3 மணிக்கு திருப்பி கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து ஹீட் பண்ணுவேன், ஒரு 2 லிட்டர். நெக்ஸ்ட் 2 லிட்டர் காலியானோட நைட்டு வந்து ஃபைனலாக போட்டு வச்சுட்டு தூங்கிடுவேன். டிப் நம்பர் 6, அடிக்கடி யூஸ் பண்ணுற உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாமே
வந்து ஈரக்கையோடு தான் வந்து நம்ம தொடுவோம். பின்னாடி பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அழுக்காயிடும். அதெல்லாம் ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்டுருவேன். டிப் நம்பர் 7, இட்லி மாவு வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு அரிசி இப்போயே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா சுத்தமாக வந்து மறந்துடுவேன். மதியானம் எடுத்து வைக்கலான்னு நினைப்பேன், மதியானமும் சுத்தமாக மறந்துடுவேன். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குன்ற மைண்ட் செட்லேயே இருப்பேன். அதனால் இப்போயே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங் போல் அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். டிப் நம்பர் 8, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான பிளான் யோசிச்சிருந்தேன். இட்லி மாவு காலி, அதனால் பச்சைப்பயிர் அடை வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பச்சைப்பயிர் வந்து எடுத்து ஊற வச்சிட்டேன். டிப் நம்பர் 9, க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவோம். கீழே வந்து க்ரோசரிஸ்க்கு எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் வைப்போம். ஆனால் மறந்துடும் அந்த டைம் எடுக்கிறதுக்குமே வந்து அவசரமாக சமைக்கும் போது சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அவசரமாக எல்லா பொருளையும் அள்ளி போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நைட்டே வந்து காலியான க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுடுவேன். டெய்லிக்கும் நம்ம எடுக்கிறப்ப இந்த பொருள் இல்லைன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அன்னன்னைக்கே வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம் இல்லாத பொருள் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 days once வந்து இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்பர் 10, க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே சுத்தமாக தீண்டு போயிடுச்சு, வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அந்த பேப்பர்ஸில் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுடுவேன். அப்படி நம்ம எழுதி வைக்கும் போது க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் மாதம் மளிகை பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அப்போதைக்கு வந்து நமக்கு சுத்தமாக ஞாபகமும் இருக்காது. தேடும் போது அது இருக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். அந்த பொருள் வந்து வீட்டில் இருக்காது. அதனால் நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். சுத்தமாக லாஸ்ட்டாக மளிகை பொருள் வாங்க போகிறப்பையும் ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்குவேன். டிப் நம்பர் 11, இது வந்து ஆயில் தவா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். இதே வந்து ட்ரையாக ஒரு மாதிரி இரும்பு கரை உடனே வந்துடும். அதனால் நைட்டே இதை வந்து செஞ்சு வச்சுடுவேன். டிப் நம்பர் 12, கை துணி சொல்லுவோம்ல, புடி துணி, அதெல்லாமே வந்து ஒன்ஸ் டே வந்து யூஸ் பண்ணுறதை மாற்றி வச்சுடுவேன். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு துணி வந்து மாற்றி வச்சுருவேன். ஒரு துணி வந்து பாத்திரங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இன்னொரு துணி வந்து கை தண்ணி அப்படிலாம் துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மாற்றி வச்சுருவேன். அதே மாதிரி கேஸையும் மூடி வச்சுட்டு ஃபைனலாக வந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து நான் சுடு தண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுப்பேன். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவேன். டெய்லிக்குமே கிச்சனுக்குள்ளே என்னுடைய ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். டிப் நம்பர் 13, வெளி வேலை பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் கிளாத் துணியெல்லாம் போடுறது. 3 days once வந்து நாங்கள் துணி போடுவோம். நைட்டே வந்து துணியெல்லாம் திருப்பி வச்சுட்டு உள்ளே வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு வச்சுருவேன். நான் மார்னிங் எந்திரிக்கும் போது ஜஸ்ட் லிக்விட் மட்டும் ஊற்றிட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் சீக்கிரமாகவே துவச்சி எடுத்துரும். அதனால் காய போடுறதும் ரொம்ப ஈஸியான வேலை முடிஞ்சிடும். இது மாதிரி வாஷிங் மிஷினை ஃபுல்லாக மூட மாட்டேன், லைட்டாக தான் மூடி வைப்பேன். இல்லைனா அதுவுமே வந்து மறந்துடுவேன். அப்படின்றனால லைட்டாக வந்து திறந்து தான் வச்சுருப்பேன். டிப் நம்பர் 14, ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ்லாம் என்னென்ன வச்சுருக்கேன், என்ன வெஜிடபிள்ஸ் இல்லை, பட்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்குது, கொத்தமல்லி இருக்கா, தேங்காய் இருக்கா, மதியானம் லஞ்ச் என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துருவேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எது இல்லை அப்படின்றதையும் பார்த்துக்குவேன். அதே மாதிரி மதியானம் லஞ்ச் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்குவேன். இந்த டைமில் வெங்காயம் கட் பண்ணுறது, பூண்டு உரிக்கிறது, அதெல்லாம் வந்து நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் அப்படின்றனால அந்த வேலை எல்லாமே இருக்காது. அப்பொழுதைக்கு வந்து உரித்து இது பண்ணுறதா. வெறும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் அரைச்சி வைப்பேன். அதுவும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னாலே போதுமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 14 டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 14 டிப்ஸ் தான் எல்லார் வீட்லேயுமே ரெகுலராக இருக்கக்கூடிய டிப்ஸ். இதையே வந்து நம்ம டெய்லிக்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒர்க்கே இருக்காது. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.